ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாடு அரசு பள்ளி ஹைடெக் லேப் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய அநீதியே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். 6700 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியில் இருக்குது. அதாவது நம்ம டிஜிட்டல் தமிழ்நாடு, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த கணினி கல்வியை அரசு முன்னெடுத்து வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கணினிகளை ஹைடெக் லேப்களை இரவு பகலாக பாதுகாத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க உதவிகரமாக இருக்கிற ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களுடைய அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஒரே நாளில் இருண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த 2 வருஷமாக தமிழ்நாடு கல்வித்துறையுடைய எம்இஸ், அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லுவோம், அந்த இணையதளத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பட்டியலில் இருந்த இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகிகளுடைய பெயர்கள் இப்போ திடீர்னு மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கு. 6300க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடைய பணி அடையாளம் இன்றைக்கி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் இந்த அதிரடியான நீக்கம் நடந்திருக்கு, இதனுடைய பின்னணியில் இருக்கிற துரோகம் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு பள்ளிகளில் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் தான், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கெல்ட்ரான் நிறுவனம் மூலமாக இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகிகள் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பணிபுரிகிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு மேமந்த் சேலரி கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போல் தான் இவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு சேலரியும் சொன்ன அளவுக்கு சேலரி வரலை. 18,000 முதல்ல பேசப்பட்டாலும் இப்போ அவங்க வாங்குறது என்னவோ 9,000 சில்லறை தான். ஸோ அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்களுடைய உழைப்பையே முழுமையாக அவங்க தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சில பேர் 10-12 ஸ்கூலில் கூட பார்த்துட்ருக்காங்க. கடந்த 2 வருஷமாக இவங்களோட பேர் எல்லாமே பார்த்தோன்னா எம்எஸ் இணையதளத்தில் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதனால் இவங்க அந்த பள்ளியில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ஐடென்டிட்டி அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாமல் இவங்களுடைய பெயர்களை திடீர்னு எடுத்துட்டாங்க. ஸோ பெயர் நீக்கப்பட்டதால் என்ன பாதிப்புன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. இவங்க அந்த பள்ளியில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அடையாளமே அந்த எம்இஸில் அவங்க நேம் இருக்கிறது தான். ஸோ அந்த ரெஜிஸ்டர்லேருந்து அவங்களோட நேம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ அடையாளமே இல்லாமல் போயிடும். நாளைக்கு அந்த தனியார் நிறுவனம் கெல்ட்ரான் நிறுவனம் ஒருவேளை ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சாங்கன்னா இவங்க உரிமை குரல் கூட எழுப்ப முடியாது. ஸோ இது இவங்களுடைய அந்த ஜாப் செக்யூரிட்டி, அந்த பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. என்னதான் டெம்பரரி ஜாபாக இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். பட் அதுவுமே இங்கே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி நேம் எடுத்ததால். ஸோ இந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் சார்பாக தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. முதல் கோரிக்கை என்னென்னா, எம்எஸ் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகிகளுடைய பேரை உடனடியாக மீண்டும் பதிவேற்றம் செஞ்சு அவங்களுடைய பணி அடையாளத்தை உறுதிப்படுத்தணும். அவங்களும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஜாப் ஐடென்டிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். 2வது கோரிக்கை என்னென்னா, ஸோ இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற அந்த இயர்ஸ், இது வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணதுலேருந்து ஒர்க் பண்ண வரைக்குமே எந்தவித ஊதிய உயர்வுமே இல்லாமல் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் தவிக்கிற இந்த ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதிய ஓய்வு, அதாவது பீரியாடிக் வேஜ் இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணி வழங்கணும் அப்படிங்கிறத விட அந்த சம்பளம் சரியான தேதியில் கிடைக்கிறத அரசு உறுதி செய்யணும். இதுதான் 2வது கோரிக்கையாக இருக்குது. 3வது கோரிக்கை என்னென்னா, அந்த கான்ட்ராக்ட் ரெனிவல், தனியார் ஒப்பந்த புதுப்பித்தலின் போது அவங்களுக்கு பணி பாதுகாப்பு உத்தரவாதம், ஜாப் செக்யூரிட்டி வழங்கப்படணும். ஸோ இவங்களுடைய உழைப்பை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா ஹைடெக் லேபு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் ஆன்லைன் என்ட்ரி எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஈவன் அட்டெண்டன்ஸ் கூட இவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணலன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, சரியாக ஒர்க் பண்ண வைக்கிறது, ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்க்கிற இந்த டிஜிட்டல் தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏஐஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஹைடெக் லேபுடைய ஏஐஸோடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி ஊசலாடிட்டு இருக்குது. ஸோ 6000க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னா அது வெறும் எண்ணிக்கை கிடையாது. அதுக்கு பின்னால் 6000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த தோழிகளினுடைய குரல் அரசுக்கு கேட்கணும்னா இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப, அநீதிகள் நடக்கிறப்ப நிச்சயமாக நம்ம குரல் கொடுக்கணும். நம்ம நேரில் போய் குரல் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம குரல் கொடுப்போம். இந்த மாதிரி முக்கியமான செய்திகள், வேலை வாய்ப்புகள், டீச்சர்ஸ் பற்றின நியூஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.